வணக்கம் நண்பர்களே. இதோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் கங்குவா படத்துக்கு அடுத்து தான் நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. இந்த படம் வருகிற மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெட்ரோ இந்த படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜுஜி ஜார்ஜ், ஜெயராம், கருணாகரன் சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு அடுத்து தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டோன் பென்ஸ் நிறுவனம், அதாவது கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பென்ஸ் நிறுவனமும் சூர்யா அவர்களுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கனிமா அப்படின்ற ஒரு பாடல் வெளியாகி அது வந்து 35 மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. குறிப்பாக ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி அவங்களுடைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணி அது ரொம்ப ரீல்ஸில் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இந்த படத்துக்கு மேலும் ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பெரிய ஒரு ப்ரொமோஷன் இந்த பாடல் வந்து இந்த படத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி அந்த ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து இருந்தது. அதில் வந்து ஒரே ஒரு டைலாக் மட்டும் சூர்யா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹீரோயின் கிட்ட பூஜா கிட்ட சொல்லுவார், எல்லாத்தையுமே நான் விட்டுறேன், இனிமேல் உனக்காக நான் நம்மளுடைய லவ்வுக்காக இருக்க போகிறேன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன பண்ணுது, நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம், தாதா கதை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. சூர்யா அவர்கள் வேற லெவலான ஒரு கெட்டப்பில் பெரிய தாதா மாதிரி இதில் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கட்டத்தில் திரும்புவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து அந்த ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் பழைய விஷயத்தை எடுக்கிறாரு, பழைய தாதா திரும்புறாரு அப்படின்றது தான் அந்த படத்துடைய ட்ரெய்லராக எனக்கு வந்து சொல்ல வருது. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் அந்த கதை வந்து தோணுச்சு. ஆனால் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுஜி ஜார்ஜ், அப்புறம் முக்கியமான இன்னொரு வில்லன், அவர் பேரு வந்து ரிவீல் பண்ணல, ஆனால் அவர் வந்து பயங்கரமாக இருக்கார். அவர் தான் வந்து இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருக்க போகிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் போருக்கு ஏற்கனவே தயாராக இருக்கிறேன், அந்த ஒன்னை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஸோ த ஒன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் பெருசாக பேசப்பட போகுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ஒன்று அப்படின்ற ஒரு சிங்கலும் வந்து கனிமா பாடலுக்கு அடுத்து தான் ரிலீஸ் ஆகி வந்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துருக்கு. இந்த நிலையில் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களையும் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு ஜானர், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஜானர். குறிப்பாக இது வந்து லவ் ட்ராக்கும் இதில் வேறு லெவலாக இருக்குது. இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கேட்ட உடனே ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆனால் இது படம் வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆக போகுது. இந்த நிலையில் இதில் வந்து ஃபைட் சீன் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் முகமது அலின்னு சொல்லி சஃபீக் முகமது அலி, ஸோ வேறு லெவலாக பண்ணியிருக்கிறாரு. அதே போல் வேறு லெவலான ஒளிப்பதிவு வந்து பயங்கரமாக இருக்குது. பிரகாஷ் ராஜ் ஒரு சீனுக்கு வராரு, அவர் வந்து அதை ரிப்பீட் மூடில் ஒரு சில சீன்லாம் காட்டுறதுனால வந்து பார்க்கும்போது ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்தது. ஆனால் படமாக அது என்ன கதை அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்படுது. அப்புறம் சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேட்ட படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். இதில் வந்து ரஜினிகாந்த் ரிசம்பிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் ஏற்கனவே வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இதே ஒரு டைலாக்கை வேற ஒரு மாநிலத்தில் சூர்யா அவர்கள் பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அதாவது சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைலில் சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப கெத்தாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பல்ஸையும் பார்த்துட்டோம், இனிமேல் என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற ஒரு டைலாக்லாம் சூர்யா அவர்களை மேலும் வேறு லெவலான ஒரு ஆளாக இருப்பார் போல அப்படின்றத வந்து காட்டுது. அதே போல் இந்த டீச்சரில் வந்து கோயிலில் உட்காந்துட்டு இனிமேல் உனக்காக தான் இருக்க போகிறேன், அடித்தடிலாம் விட போகிறேன்ற மாதிரி சூர்யா அவர்கள் சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வேறு ஒரு டைலாக் வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடப்பட்ட காலத்தில் அவனா அவளான்னு எனக்கு தெரியல, ஆனால் புத்தன் ஆகிடுச்சு, என்னை வந்து பெரிய அரக்கன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக மொத்தம் அது அவனாக இருந்தால் இவர் ரெண்டு சூர்யாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டப்பே அப்படி தான் இருக்குது. வேற ஒரு கெட்டப்பும் மறைமுகமாக காட்டுறாங்க. தாடி வச்சுன்னு அந்த ஒரு பாடல் வந்து வெளியாச்சு. அந்த பாடலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே பெரிய ஹிட், மெலோடி சாங், காதல் சாங். ஸோ அது ஒரு கெட்டப்பு, அப்புறம் இறக்குன மாதிரி ஒரு கெட்டப்பு. ஸோ ரெண்டு கெட்டப்பில் இருக்கிறாரு. அதனால ரெண்டு சூர்யாவாக இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தான் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்றத நம்மளுக்கு இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பூஜா கிட்ட ஏதோ ஒரு டீச்சர் மாதிரி நம்மளுக்கு தெரியுறாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் முக்கியமாக பேசப்பட போகுது அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நாசர் முக்கியமான கேரக்டராக நடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் காட்டுறாங்க, அதே போல் இந்த ட்ரைலர் எண்டிங்லையும் அவர் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கருணாகரம் உட்பட நிறைய பேர் இதில் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் கேரக்டர் முக்கியமாக நம்மளுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது. அவருடைய முழு திறமையும் இதில் வந்து நடிப்பு வெளிப்படும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. சூர்யா அவர்களும் இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, சூப்பராக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே
பேசியிருந்தாரு. இந்த படம் வேற லெவலில் வந்திருக்கு. சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாக இது இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது வந்து இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு தெரியுது. ட்ரைலர் வச்சு தெரியுது, அவர் பேசுறதை வச்சு தெரியுது. அப்புறம் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு காட்டுது. அதே போல் கங்குவா படம் மிகவும் பெரிய எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய பொருட்செலவுக்கான அந்த படம் பெரிய லெவலுக்கு வரல